ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஆண்டாள் திருவடிகளே சரணம். நமஸ்காரம். மாலே மணிவண்ணா பாசுரத்தில் இன்றைக்கு மாலோல கண்ணனை வேறொரு கோணத்தில் அனுபவிக்கிறார் தொண்டரடி பொடியாழ்வார். திருமாலை பாசுரத்தில் அவர் சொல்றார், மொய்த்த வல்வினையுள் நின்று மூன்றெழுத்து உடைய பேரால் கத்திர வந்துமன்றே பராங்கதி கண்டு கொண்டான். இத்தனை அடியரானார்க்கு இறங்கும் நம் அரங்கனாய பித்தனை பெத்துமந்தோ பிறவியுள் பிணங்குமாறே. இந்த பாசுரத்தில் அவர் சொல்றார், அடியார்களுக்கு இறங்கக்கூடியவன் நம் அரங்கன். அவன் ஒரு பித்தன், பக்தர்கள் பேர்ல பித்தனாக இருக்கக்கூடியவன். அந்த பித்தன் கிடைச்சும் சம்சார சுழல்ல ஏன் மாட்டின்று தவிக்கிறேள்? 3 எழுத்து சொன்ன சத்திரபந்துங்கிற ஒரு அதமனுக்கே நல்ல கதி கொடுத்தான் அவன் அப்படிங்கிறார். யார் அந்த சத்திரபந்து? 3 எழுத்த சொல்லி அவன் பராங்கதி கண்டு கொண்டான்கிறாரே ஆழ்வார். என்ன 3 எழுத்து? 3 எழுத்துக்களின் சேர்க்கைதான் பிரணவம், ஓம்ங்கிற சொல். அகார உகார மகாரம்ங்கிற 3 எழுத்து வார்த்தை. கேசவா 3 எழுத்து, மாதவா 3 எழுத்து, ஸ்ரீதரா 3 எழுத்து. ஆனால் இங்கே சொல்லப்படுற 3 எழுத்து கோவிந்தாங்கிற 3 எழுத்து. கோவிந்தாங்கிற 3 எழுத்தை சொன்னான் சத்திரபந்துங்கிற இளவரசன். விஸ்வரதன்கிற ராஜாவோட பிள்ளை இவன். இந்த இளவரசன் சத்திரியர்கள்லேயே அதமன், அதாவது கீழ்த்தரமானவன். சத்திரியர்களுள்ள தர்மம் ஜனங்களை ரட்சிக்கிறது. இவர்கள் பகவானுடைய தோளிலிருந்து வந்தவர்கள். இவாளுக்கு ராஜ்யத்தை பரிபாலனம் பண்ணும் அதிகாரம் உண்டு, மக்களை காப்பாற்றணும். ஆனால் இந்த இளவரசன் ஜனங்களை படாத பாடுபடுத்தினான். எல்லாரும் ராஜா கிட்ட வந்து முறையிடுறார், அவனை நீங்கள் ஒரு வழிக்கு கொண்டு வரலேன்னா நாங்கள்லாம் இந்த நாட்டை விட்டு போயிடுவோம்னா. பிரஜைகளுக்காகத்தான் ராஜா இருக்கணும் அப்படின்னு அவள்லாம் சொன்னான். ராஜா சத்திரபந்துவை கூப்பிட்டார். முதல்ல அவனை கண்டிச்சார், அவன் கேட்கலை. அதுக்கப்புறம் அவனுக்கு தண்டனை கொடுத்தார், அடித்தார். அதுக்கும் அவன் மசியலை. கடைசியாக அவனை காட்டுக்கு அனுப்பிட்டார். வனவாசத்துக்கு போனாலாவது திருந்தரானா பார்க்கலாம்னு. காட்டுக்கு போனவன் காட்டில் வாழற மிருகங்கள், காட்டில் வசிக்கிற ரிஷிகள் எல்லாரையும் துன்புறுத்தினான். தான் சாப்பிடணுங்கிறதுக்காக கொலை பண்ணுறான், வழிப்பறி கொள்ளை பண்ணுறான். பாபம் கொஞ்சம் கொஞ்சமாக கூடிண்டே போகிறது. பகவான் பார்த்தான், இவனை எப்படியாவது நல்ல வழிக்கு கொண்டு வரணும்னு தீர்மானம் பண்ணிட்டான். அவன் நினச்சா இதுதான் நடக்காது. அந்த சமயம் ஒரு ரிஷி அந்த காட்டு வழியாக வரார். ரொம்ப தாகமாக இருந்தது அவருக்கு. ஒரு குளத்தை பார்க்குறார், இறங்கி தண்ணீர் குடித்தார். ஆனால் அந்த குளத்தில் சேறு இருந்தது. அந்த சேத்துல மாட்டின்னு விட்டார். அவரால் மேலேயே வர முடியல. காப்பாற்ற யாருமே இல்லையா அப்படின்னு நினச்சார். உடனே கோவிந்தன் இருக்கானே அப்படின்னு அவருக்கு தோணித்து. சத்தமாக கோவிந்தா அப்படின்னு சொன்னார். இது சத்திரபந்துவோட காதில் விழுந்தது. அவன் பார்த்தான், நம்ம காட்டுக்குள்ள இன்னொரு மனுஷ குரல் கேட்கறதேன்னு ஓடி வந்தான். ஒரு மரக்களையை தூக்கி போட்டான். அவரை பிடிச்சுக்க சொன்னான். அவரை கரையேற்றிட்டான். அவர் சொன்ன கோவிந்த நாமம் அவரை காப்பாற்றிடுத்து. திரௌபதி கூட கோவிந்தா புண்டரீகாட்சா ரக்ஷமாம் தான் கத்தினா. அவளுக்கு புடவை சுரந்தது கோவிந்த நாமம்தான். கோவிந்தா அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆனிரையை காப்பவன், பசுக்களை காப்பவன்னு அர்த்தம். ஒரு பாசுரத்தில் ஆனிரை மேய்த்தவனோட புகழ பாடுறார் பெரியாழ்வார். மாயச்சகடம் உதைத்து மருது இருத்து ஆயர்களோடு போய் ஆனிரை காத்து அணி வேயின் குழல் ஊதி வித்தகனாய் நின்ற
ஆயர்கள் ஏற்றினை பாடிப்பற ஆனிரை மேய்த்தானே பாடிப்பற அப்படிங்கிறார் பெரியாழ்வார். பாகவதத்தில் குந்தி தேவி கண்ணனை கோவிந்தா அப்படின்னு தான் சோஸ்திரம் பண்ணா. கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகி நந்தனாயச்ச நந்தகோபகுமாராய கோவிந்தாய நமோ நமக அப்படிங்கிறார். ஆதிசங்கர பகவத்பாதர் கோவிந்த நாம பஜனை பண்ணுங்கோ அப்படிங்கிறார். பஜகோவிந்தம் பஜகோவிந்தம் கோவிந்தம் பஜ மூடமதே அப்படிங்கிறார் அவர். நரகத்தையே சொர்க்கமாக்கக்கூடியது இந்த கோவிந்த நாமம். யமதர்மராஜா ஒரு நாள் என்ன பண்ணுறாருன்னா, ரொம்ப நல்லா உபன்யாசம் பண்ணுவார் அவர். முத்கலன்கிற பாபி கிட்ட சொல்கிறார், ஸ்ரீயப்பதியான ஸ்ரீமன் நாராயணனுக்கு 1000 நாமங்கள் இருக்கேப்பா, அதில் கோவிந்தான்னு ஒரு தடவை சொல்லி இருந்திருந்தேன்னா இங்கே வந்திருக்கவே வேண்டாமே அப்படின்னு சொல்லிட்டு திரும்புகிறார். நரகத்தில் யாரையுமே காணுமா. எல்லாரும் இவர் சொன்ன நாம பிரபாவத்தை சொன்னார் இல்லையா, அந்த உபன்யாசத்தை அவள்லாம் கேட்டா எல்லாரும் சொர்க்கத்துக்கு போயிட்டாளாம். அதை சொல்றார் ஆழ்வாரே, நமனும் முத்கலனும் பேச நரகில் நின்றார்கள் கேட்க நரகமே சொர்க்கமாகும் நாமங்கள் உடைய நம்பி அப்படிங்கிறார் ஆழ்வார். உயர்ந்த கோவிந்த நாமத்தை சொன்ன ரிஷிய அயோக்கியனான சத்திரபந்து காப்பாத்திட்டான். அவன் மனசுலையும் ஒரு நல்ல எண்ணம் உதயமாகும்படி பண்ணிட்டான் கோவிந்தன். குரு கிருபை இருந்தாதான் அந்த எண்ணமே உதயமாகும். குருவா வந்துட்டார் இந்த ரிஷி சத்திரபந்து. ரிஷியினுடைய கண்களில் ஆனந்த பாஷ்பம். அப்பா நீ ரொம்ப நல்லவனா இருக்கியேப்பா அப்படின்னார். அப்பவும் சத்திரபந்து சொல்கிறான், நான் நல்லவனே இல்லை, கொலை கொள்ளை பண்ணுறவன், பிறரை இம்சிக்கிறவன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட வரலாற்றை முழுக்க சொன்னான். ஏதோ உங்களை காப்பாத்தினே, என் மனசு மாறுறதுக்குள்ள நீர் இங்கேருந்து கிளம்பும் அப்படின்னா. நீ எனக்கு எவ்வளோ பெரிய ஒத்தாசை பண்ணியிருக்க, ஒன்னே ஒன்று நான் சொல்கிறேன் கேப்பியா அப்படின்னார். என்ன அப்படின்னு கேட்டான். கோவிந்தா கோவிந்தாங்கிற 3 எழுத்தை விடாமல் சொல்லுப்பா அப்படின்னார். அதெல்லாம் என்னால் முடியாது. கொலை பண்ணாத, கொள்ளையடிக்காத அப்படின்லாம் சொல்லுவேன். உங்கள் அட்வைஸ் எனக்கு தேவையே இல்லை, நீங்கள் வந்த வழியை பார்த்துட்டு போங்கோ அப்படின்னா. சாது விடலை. நீ என்ன பண்ணாலும் கோவிந்தான்னு சொல்லு அப்படின்னார். கத்தியால் குத்துற போது கோவிந்தா, கொள்ளையடிக்கிற போது கோவிந்தான்னு சொல்லட்டுமா அப்படின்னு கத்தினான் சத்திரபந்து. அட, நான் சொன்ன உடனே கோவிந்தான்னு சொல்லிட்டியே, உன்னால் சொல்ல முடியும், சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பி போயிட்டார். கொலை பண்ணுற போது, பிறரை ஹிம்சிக்கிற போது கோவிந்தா கோவிந்தான்னு சொல்லிகிட்டே இவன் பண்ணான். அந்த நாமம் அவனுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பழகி போயிடுது. அதை சொல்லிண்டே கெட்ட விஷயங்களை பண்ணுறான். சொல்ல சொல்ல பாபத்தோட ருசி விடுபட ஆரம்பிச்சுடுது. கொலை கொள்ளையெல்லாம் விட்டுட்டான். கோவிந்தா கோவிந்தான்னு சத்தமாக சொல்ல ஆரம்பிச்சுட்டான். ஒரு ஸ்டேஜில் ஆசையோடு சொல்ல ஆரம்பிச்சுட்டான். அடுத்த ஸ்டேஜில் அழ ஆரம்பிச்சுட்டான். அந்த கோவிந்தனை பார்க்கணும்னு ஏங்க ஆரம்பிச்சுட்டான். இப்படியே கோவிந்த நாமத்தை சொல்லி சொல்லி நாம ஜபத்தை பண்ணி பண்ணி பகவான்கிட்ட அவன் அது நாமம் இழுத்துட்டு போயிடுத்து. அப்படியே உயிரை விட்டுட்டான். அடுத்த ஜன்மால நல்ல பக்தர்கள் குடும்பத்தில் பிறந்தான். விட்ட இடத்துலேருந்து அந்த பக்தி அவனுக்கு தொடர்ந்தது. அந்த கோவிந்த நாமம் சரணாகதி நிலைக்கு அவனை பக்குவப்படுத்திடுத்து. ஒரு ஆச்சாரியனை பற்றி அந்த ஜன்மா இறுதியில் முக்தி அடைஞ்சான்ங்கிறது விஷ்ணு தர்ம ஸ்லோகம். அந்த ஸ்லோகத்தை பாருங்க. பாபிஷ்டக க்ஷத்ரபந்துஷ்ச புண்டரீகச்ச புண்ணியகிருது ஆச்சாரிய பக்தையா முக்தௌ தஸ்மாத் ஆச்சாரியவான் பவேத். இவன் முக்தி அடைஞ்சதை தான் தொண்டரி பொடியாழ்வாரும் பாடுறார். மொய்த்த வல்வினையுள் நின்று 3 எழுத்து உடைய பேரால் கத்திர பந்துமன்றே பராங்கதி கண்டு கொண்டான்.
சத்திரபந்துவை தான் ஆழ்வார் கத்திரபந்து அப்படின்னு போட்டிருக்கார் இந்த பாசுரத்தில். அப்போ அந்த ஆழ்வார் சொன்ன அந்த சத்திரபந்துவுடைய கதையை நம்ம இப்போ கேட்டோம் இல்லையா? அதனால காட்டில் சொன்ன இவனுக்கே நல்ல கதி கிடைச்சதே, இப்படி அடியார்களுக்கு இறங்கக்கூடிய பித்தனின் பெயரை சொல்லி பிறவி சுழற்சியிலேருந்து விடுபடுங்கோ அப்படின்னு சொல்கிறார் தொண்டரடிப்பொடி ஆழ்வார். ஏன்னா ரங்கன் பித்தன், அடியார்கள்கிட்ட பித்தனா இருப்பான் அப்படின்னு அவர் சொல்கிறார். நாளையும் இந்த மாலேங்கிற பதம் தொடரும். ஆண்டாள் திருவடிகளே சரணம்.